ஸ்ரீ பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாதம் மகாத்மியம் 2ஆம் நாள் கதை. இன்று பாத்ரபத மாதத்தின் கிருஷ்ண பக்ஷத்தின் 2ஆம் நாள். இன்றைய அழகான காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் நாம் பாத்ரபத மாதத்தின் அழகான புராண கதைகளை செவிமடுக்கிறோம். எனவே இன்று நமது கதை பயணத்தை தொடங்கி இந்த கதை பயணத்தின் 2ஆம் பகுதியை கேட்கலாம். வாருங்கள், இந்த கதையை தொடங்குவோம். சூதமா முனிவர் கூறினார், மகாத்மாக்களே, உலகை தூய்மைப்படுத்தும் மகாபாக நதியான கங்கை நதி துறவிகளுக்கு நன்மை பயக்கும். மலை தொடர்களை துளைத்து ஒரு பெரிய எழுச்சியிலிருந்து வெளிவரும் இடத்தில் அந்த பெரிய யாத்திரை கங்கா துவாரம் என்று பிரபலமானது. பித்ரு பக்தரான பீஷ்மர் அங்கு வசித்து வந்தார். அவர் நீண்ட காலமாக பெரிய மனிதர்களின் விதிகளை பின்பற்றி ஞான போதனைகளை கேட்கும் ஆர்வத்துடன் இருந்தார். சுய படிப்பு மற்றும் தர்ப்பணம் மூலம் கடவுள்களையும் மூதாதையர்களையும் திருப்திப்படுத்தி தனது உடலை சித்திரவதை செய்து பிரம்மதேவர் பீஷ்மர் மீது மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் தனது மகன் முனிவர் புலஸ்திய முனிவரிடம், குழந்தாய், குருகுலத்தின் சுமையை சுமக்கும் துணிச்சலான தேவவிரதனிடம் சென்று, அவர் பீஷ்மர் என்றும் அழைக்கப்படுகிறார், அவரை தவம் செய்வதை தடுத்து அதற்கான காரணத்தையும் கூறுவாய். மகானான பீஷ்மர் தனது மூதாதையர்களிடம் கொண்ட பக்தியின் காரணமாக கங்கை நதியின் வாசலில் கடவுளை தியானித்து கொண்டிருக்கிறார். அவரின் மனதில் என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை விரைவில் நிறைவேற்றுங்கள். இப்போது தாமதிக்காமல் விரைவில் செல்லுங்கள். தனது தாத்தாவின் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட புலஸ்திய மாமுனிவர் கங்கை நதி கரைக்கு சென்று பீஷ்ம பிதாமகரிடம், துணிச்சலானவரை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் மனதில் உள்ள விருப்பப்படி எந்த வரத்தையும் கேளுங்கள். பிரம்மதேவர் தாமே உங்கள் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் என்னை இங்கே அனுப்பியுள்ளார். நான் உங்களுக்கு விரும்பிய வரத்தை வழங்குவேன். புலஸ்திய முனிவரின் வார்த்தைகள் மனதையும் காதுகளையும் அமைதிப்படுத்தின. இதனை கேட்ட பீஷ்ம பிதாமகர் தனது விழிகளை திறந்து புலஸ்திய முனிவர் தன் முன் நிற்பதை கண்டார். அவரை கண்டதும் பீஷ்ம பிதாமகர் அவரது திருவடி பணிந்தார். அவர் தனது முழு உடலாலும் விஸ்வபந்த பாதங்களின் தரிசனத்தை எனக்கு அளித்தார். இன்று நீங்கள் எனக்கு தரிசனம் அளித்து எனக்கு ஒரு வரம் கொடுக்க கங்கை நதிக்கரையில் சிறப்பாக காலடி எடுத்து வைத்தீர்கள். இதன் மூலம் நான் எனது தவத்தின் அனைத்து பலனையும் பெற்றுள்ளேன். ரிஷி முனிவரே, இது குச புல்லால் ஆன ஒரு பாய். நான் இதை என் கைகளால் செய்துள்ளேன். மேலும் முடிந்தவரை அதில் அமர்ந்திருப்பவருக்கு வசதியாக இருக்க முயற்சித்தேன். எனவே தயவு செய்து அதில் அமருங்கள். இந்த பிரசாதம் பலாச தட்டில் வழங்கப்பட்டுள்ளது. புல், அரிசி, மலர்கள், குஷப்புல், கடுகு, தயிர், தேன், வாதுமை கொட்டை மற்றும் பால் ஆகியவை இதில் கலக்கப்படுகின்றன. பண்டைய கால ரிஷி முனிவர்கள் இந்த அஷ்டாங்க ஆர்த்தியா விருந்தினருக்கு வழங்க ஏற்றது என்று கூறியுள்ளனர். மிகவும் புத்திசாலித்தனமான பீஷ்ம பிதாமகரின் இத்தகைய வார்த்தைகளை கேட்டு பிரம்மதேவரின் மைந்தனான புலஸ்திய மாமுனிவர் குஷ புல்லின் ஆசனத்தில் அமர்ந்தார். அவர் பிரசாதத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். பீஷ்ம பிதாமகர் தனது நடத்தையில் மிகவும் திருப்தி அடைந்தார். பின்னர் மகிழ்ச்சியுடன் கூறினார், பெரியவரே, நீங்கள் ஒரு உண்மையுள்ள, தாராளமான மற்றும் உண்மையுள்ள அரசராவீர். தங்களிடம் அடக்கம், நட்பு, மன்னிப்பு போன்ற நல்ல குணங்கள் உள்ளன. உங்கள் வீரத்தால் உங்கள் எதிரிகளை அடக்கும் திறன் கொண்டவர். அதே நேரத்தில் நீங்கள் நீதிமான், நன்றி உள்ளவர், கனிவானவர், இனிமையாக பேசுபவர், மரியாதைக்குரிய மனிதர்களை மதிக்கிறவர், கற்றறிந்தவர், பிராமண பக்தன் மற்றும் துறவிகளை மதிக்கும் ஒருவர். தாங்கள் மரியாதையுடன் என்னிடம் வந்துள்ளீர்கள். அதனால் நான் தங்களிடம் திருப்தி அடையவில்லை. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள். நான் உங்களுக்காக ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறேன். முனிவரின் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட பீஷ்ம பிதாமகர், பகவானே, பிரம்மதேவர் எங்கு வாழ்ந்து கடந்த காலத்தில் தேவர்களின் உலகத்தை படைத்தார் என்று கூறுங்கள். அந்த பெரிய ஆன்மா
முனிவர்களையும் கடவுள்களையும் எவ்வாறு படைத்தது? பூமியை எவ்வாறு படைத்தது? வானத்தை எவ்வாறு படைத்தது? இந்த கடல்களை எவ்வாறு வெளிப்படுத்தியது? பயங்கரமான மலைகள், காடுகள் மற்றும் நகரங்களை எவ்வாறு படைத்தது? முனிவர்கள், பிரஜாபதிகள், அனைத்து படைப்புகளிலும் சிறந்தவர் பெரிய மனிதரே. பிரம்மதேவர் தான் உயர்ந்த கடவுள். அவர் சிறந்தவர் மற்றும் உயர்ந்தவர். அவருக்கு வடிவமும் நிறமும் இல்லை. அவர் எங்கும் நிறைந்திருந்தாலும் அவர் இந்த உலகத்தை பிரம்மதேவரின் வடிவத்தில் உருவாக்குகிறார். மேலும் உலகங்கள் மூலம் பிரம்மதேவர் என்று அழைக்கப்படுகிறார். கடந்த காலத்தில் அவர் உலகை படைத்த விதத்தை குறித்து நான் தங்களுக்கு எல்லாவற்றையும் கூறுகிறேன். இப்போது அதை கவனமாக கேளுங்கள். உலகத்தின் தொடக்கத்தில் பிரம்மதேவர் தாமரை இருக்கையிலிருந்து எழுந்தபோது முதலில் அவர் மகத்தத்துவத்தை வெளிப்படுத்தினார். பின்னர் மகத் மூலத்திலிருந்து 3 வகையான அகங்காரங்கள் தோன்றின. அதாவது வைகாரிக, அதாவது சாத்விகம், தேஜஸ், அதாவது ரஜஸ் மற்றும் தமஸ். பூத ஆதியின் வடிவத்தில் இவை 5 புலன் உறுப்புகளுக்கும் செயல் உறுப்புகளுக்கும் காரணமான 5 பூதங்கள். பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவை 5 பூதங்கள். இந்த பூதங்கள் ஒவ்வொன்றின் தன்மையையும் ஒவ்வொன்றாக நான் விவரிக்கிறேன். பூத ஆதி எனப்படும் தமஸ் சிறிது நன்மையற்றது. சப்த தன்மாத்திரத்தை உருவாக்கியது. அதிலிருந்து ஒளியின் குணம் கொண்ட வானம் உருவாக்கப்பட்டது. பூத ஆதி பின்னர் சப்த தன்மாத்திர வடிவ வானம் சிதைந்து தொடு தன்மாத்திரத்தை உருவாக்கியது. அதிலிருந்து மிகவும் சக்தி வாய்ந்த வாயு உருவாக்கப்பட்டது. அதன் குணம் தொடுதல் என்று கருதப்படுகிறது. அதன் பிறகு வாயு மூலகம் வானத்தால் மூடப்பட்ட போது அதில் ஒரு சிதைவு ஏற்பட்டது. அது தன்மாத்திர வடிவத்தை உருவாக்கியது. அது வாயுவிலிருந்து நெருப்பு வடிவத்தில் தோன்றியது. வடிவம் அதன் குணம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு தொடு தன்மாத்திரத்தின் வாயு அனைத்து பக்கங்களில் இருந்தும் தன்மாத்திர வடிவத்தை தேஜஸை உருவாக்கியது. அதிலிருந்து ரசமாக கருதப்படும் நீர் உற்பத்தி செய்யப்பட்டது. பின்னர் தன்மாத்திர வடிவ தேஜஸ் அனைத்து பக்கங்களிலிருந்தும் ரச தன்மாத்திர வடிவ நீர் மூலகத்தை மூடியது. இதன் காரணமாக நீர் மூலகம் அழுக்கு தன்மாத்திரத்தை சுத்திகரித்தது. அதிலிருந்து பூமி உருவானது. 11வது மனம் வைகாரிகம் என்று கருதப்படுகிறது. இந்த 5 புலன்கள் தோல், கண்கள், மூக்கு, நாக்கு மற்றும் செவிகள் ஒலி போன்ற சிறப்புகளை அனுபவிக்கும் வழிமுறைகள். எனவே இந்த 5ம் அறிவு என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது புலன் உறுப்புகள், ஆசனவாய், ஆண்குறி, கைகள், கால்கள் மற்றும் பேச்சு. இவை கர்மஷா, மலம், துறவு, உடலுறவு, பிறப்பு, இன்பம், கைவினை, படைப்பு, கைகள், திறமை, இயக்கம் மற்றும் ஒலி, உச்சரிப்பு ஆகியவற்றின் செயல்களில் உதவியாக இருக்கும். எனவே இவை புலன் உறுப்புகளாக கருதப்படுகின்றன. துணிச்சலானவரே, வானம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் பூமி இவை கர்மத்தால் உருவானவை. ஒலி முதலிய குணங்களை கொண்டுள்ளன. உதர், அதாவது ஆகாயத்தின் குணம் ஒலி. காற்றின் குணங்கள் ஒலி மற்றும் தொடுதல். ஒளியின் குணங்கள் ஒளி, தொடுதல், வடிவம், சாறு மற்றும் மனம் உள்ளது. இந்த 5 கூறுகளும் அமைதியானவை, கடுமையானவை மற்றும் மந்தமானவை. அதாவது அவை மகிழ்ச்சி, துக்கம் மற்றும் மந்த தன்மையை கொண்டுள்ளன. எனவே அவை சிறப்பு என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 5 கூறுகளும் தனித்தனியாக வைக்கப்படும் போது வெவ்வேறு வகையான சக்திகளை சந்திக்காமல் அவர்களால் மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்ய முடியாது. அதனால்தான் பரமபுருஷன் தனது உறுதியின் மூலம் அவற்றில் நுழைந்தார். பின்னர் தாய் மூலகம் சென்று சிறப்பு உயிரினங்கள் வரை அனைத்து கூறுகளும் புருஷனால் கட்டுப்படுத்தப்பட்டு முழுமையான ஒற்றுமையை அடைந்தன. இந்த வழியில் ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைந்து ஒன்றையொன்று தஞ்சம் புகுந்து அவை ஒரு முட்டையை உருவாக்கின. பிதாமகரே, அந்த முட்டையிலே கடல்கள், கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் உள்பட அனைத்து உலகங்களும், மலைகள் மற்றும் தீவுகள் போன்றவையும்
கடவுள்கள், அரசர்கள் மற்றும் மனிதர்கள் உள்பட அனைத்து உயிரினங்களும் படைக்கப்பட்டன. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தானே பிரம்மதேவராக மாறி உலகத்தின் நல்வாழ்வுக்காக உழைக்கிறார். கல்பநிலை இருக்கும் வரை அவரே ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் எடுத்து உலகத்தின் நல்வாழ்வை பாதுகாக்கிறார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சத்வகுண வடிவத்தில் இருக்கிறார். அவருடைய வலிமைக்கு எல்லையே இல்லை. கல்பம் முடிந்ததும் அவரே தனது தமஸ் பிரதான ரௌத்ர வடிவத்தை எடுத்து, மிகவும் பயங்கரமான வடிவத்தை எடுத்து அனைத்து உயிரினங்களையும் கொள்கிறார். இவ்வாறு அனைத்து பேய்களையும் அழித்து உலகத்தை ஏகரணவ நீரில் மூழ்கடித்த பிறகு அனைத்து வடிவங்களுடனும் கூடிய பரம புருஷர் சேஷநாயகரின் படுக்கையில் உறக்கம் கொள்கிறார். பாதுகாவலராக அவர் தன்னை பாதுகாத்து கொள்கிறார். மேலும் அழிப்பவராக அவர் தன்னை அழித்து கொள்கிறார். அழிக்க முடியாத பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அனைத்து பேய்களின் கடவுளும் உலக வடிவமும் ஆவார். எனவே உயிரினங்களில் இருக்கும் ஆதி கூட அவருக்கு உதவியாளராக இருக்கிறார். இதை கூறிய பிறகு புலஸ்திய முனிவர் இப்போது பிரம்மதேவரை குறித்து இன்னும் விரிவாக கூறுவார். அவரது வயது என்ன? அவரது யுக ஆதியின் காலம் என்ன? பகவான் வராகமூர்த்தி ரசதளத்திலிருந்து பூமி எவ்வாறு மீட்கப்பட்டது? இவை அனைத்தின் கதையையும் நாளை காலை எங்கள் பாத்ரபத மாத கதை தொடரின் அடுத்த அத்தியாயத்தில் நாம் கேட்போம். ஸ்ரீ பாத்ரபதமான ஆவணி மாதத்தின் 2ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.